எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல, எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ராஜாமணி எதுக்குப்பா அழுவுற? எனக்கு பொட்டாட்டி சரியா அமையலடா. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த சினிமா பாட்டு எனக்கு தெரியாதாடா? ராஜாமணி ஏன் அழுகுற? எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ராஜாமணி இப்படி கட்டி பிடிக்கிறது நியாயமா? ஏட்டா எனக்கு பொட்டாட்டி சரியா அமையாத மாதிரி அவளுக்கு புருஷன் சரியா அமையல போல் இருக்கு. அவளே ஏத்துக்கிட்டா, நீ ஏட்டா இடையில வந்து கெடுக்கிற? அட பாவி, அவ என் பொண்டாட்டிடா. வீட்டுல கவனிச்சுக்கிறேன். அப்பாடா, அது என்னமோக்கா ஊர்ல இருக்க தோப்பெல்லாம் நான் தேங்காய் அறுத்து போட்டிருக்கிறேன். ஆனா உன் தோப்பு காய் மாதிரி எப்பாடா எங்கேயுமே பார்க்கலக்கா. என்ன காணா எம்புட்டு தண்ணி. சரி சரி, காசை கொடுறேன், சாராங்குடிக்கு போகணும். இந்த பாரு, தோப்புல மூலையில 10 பானை கல்லு கட்டி வச்சிருக்கேன், அதையும் இறக்கி வச்சுட்டு வா. என்னது கல்ல இருக்கணும்? ஏமா போன வாரம் தான் உன் தோப்பு கல்ல தேள் கடந்ததுன்னு அதை குடிச்ச 10 பேர் மண்டையை போட்டா. 10 பேர் தாலி அறுத்து கூட உனக்கு புத்தி வரல பாத்தியா? என்னமோ கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கின மாதிரி அதிகாரமா சொல்றேன். இந்த பாரு, நான் கள்ளச்சாராயம் குடிக்கிற ஆளு தான். ஆனா நமக்கு இந்த மாதிரி திருட்டுக்கல் இறக்கி பழக்கம் இல்லாமா? நீ காசை கூட சாராயம் குடிக்கணும். பொது சேவை செய்யும் போது 10 பேர் சாகத்தான் செய்வாங்க. ஆத்தாடி, பொது சேவையா? நான் பட்டத்துக்கு ஆரம்பிச்சு பட்ட இருக்காத வாங்கி கொடுக்க சொல்றேன். நீ காசு ஒரு சாராயம் குடிக்க போகணும். கொடுக்கலன்னா அண்ணாத்த புடித்த எங்க இன்னொரு தடவை சொல்லு. இவக்கு போத்த நெல்லூர் பாட்டி கூட பார்க்க மாட்டேன், பையன் அத்துருவேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா பைய எடு பாப்போம். என்ன அண்ணாத்த? இவ பொம்பளே இல்லடா, பட போயில. சும்மா இருண்ணே, கூலி வேற கொடுக்கல, பத்தாவதுக்கு ஆம்பளன் வேற கேட்டா அசிங்கமா இருக்கு. ஆம்பளனுக்கு காமிச்சிருவோமா? கொண்டாயத்த ஓ, என்னையா சண்டையா? கொஞ்சம் கைய விடுங்களேன். அப்பா எப்படி, பாஜார் ஸ்டைல் அடிக்கணுமா இல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினி ஸ்டைல் அடிக்கணுமா? எங்க 4 பேர் ஸ்டைல் அடி. சரிப்பா, அப்ப நானும் ஏன் ஸ்டைல்ல அடிக்கிறேன். அண்ணாத்த இப்ப என்ன பண்ணலான்ற? பந்தயமா? நீ ஒண்ணு பண்ணு, இந்த மரத்து மேல போய் ஏறிக்க. நீ வலிக்குதுன்னு சொல்றதுக்குள்ள இவளை அடிச்சு முடிச்சிடுற. எப்படி? முடியாதா? பாக்கலாமா? ஏய் இங்க வாடி. என்னயா? நீ இந்த கடையை பாத்துக்க, நான் புளியந்தோப்பு கடைக்கு போறேன். சரி, காசை சரியா வாங்கி போடுறி. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல, எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. ஏய் அழற, இந்தா இத கூட வேற தன்னால வரும். அப்படிங்கிற? ஆமாயா. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. அப்படி என்னயா சரியில்லை? அத ஏன் கேக்குற? நீ பாரு, சகாரா பாலைவனம் மாதிரி அங்க தரத்து விட்டு வச்சிருக்கிற. நீ வச்சிருக்கிற பொட்டி இம்மா தூட்டு, அவளும் வச்சிருக்காளே பொட்டி சிக்னல் லைட்டு மாதிரி. எனக்கு பொட்டாட்டி சரியா அமையல. அதுக்கு என்னய்யா வீட்டு பக்கம் வர்றது? பயப்படாதயா, என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சிடுறேன். 8ல இருந்து 9க்குள்ள வந்துறியா? 8ல இருந்து 9? 8ல இருந்து 9? 8ல இருந்து 9? 8ல இருந்து 9? ஆஜிக்கு லக்கடி அம்மாளு, ஐயா வராட்ட மாலு. ஆஜிக்கு லக்கடி அம்மாளு. காலமாட்டு வண்டி கட்டி மயிலே காதலிக்க போவோமடி. பாப்பா பாப்பா, என் ஃப்ரெண்டு இங்க வந்தானா? யாரையா அவன்? அதான் என் பொண்டாட்டி சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லைன்னு அழுதுகிட்டே அலைவானே அவன் தான். அவனா? இப்பதான் இப்படி போனா. போயிட்டானா? போயிட்டான். ஒரு கிளாஸ் சாராயம் போயிடுச்சு. சரி பரவாயில்ல, எனக்கு ஒரு கிளாஸை கொடு. இந்தா. என்ன இது, அரை கிளாஸை கொடுத்துட்ட? ஏயா சிரிக்கிற? உன்னை பார்த்தா சிரிப்பு தன்னால பாக்குறாங்கல்ல. வீட்டு பக்கம் வாயா. வீட்டுக்கா? யோ பயப்படாதயா, என் வீட்டுக்கார வெளியில அனுப்பிச்சிடுறேன். 9ல இருந்து 10க்குள்ள வந்துறியா? 9ல இருந்து 9ல இருந்து 10, 9ல இருந்து 10.
பொண்ணுரங்கம். ஏய் முனிசாமி கிழவன் பண்ணையார் வண்டியில உட்காந்துருக்கான், வாங்கடி இந்த பக்கம் போலாம். ஏய் அந்த கிழவனுக்கு போய் ஏண்டி பயப்படுற? ஏய் அந்த கிழவன் பொல்லாத வண்டி. ஒரு நாள் நான் சந்தைக்கு போயிட்டு வரும்போது அந்த கிழவன் இந்த வழியா வந்தான். நான் மழையில நனைஞ்சிட்டு வந்தேனா, அப்போ ஏமா மழையில நனைஞ்சிட்டு போறேன், என் வண்டியில ஏறுன்னு சொன்னா. வண்டியில ஏத்திட்டு ஊருக்குள்ள போகும்போது அந்த கிழவன் என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? போறவளே பொண்ணுரங்கம், புரிஞ்சுக்காம போறியேடி பொண்ணுரங்கம். பாவி, இந்த கிழவனுக்கு இந்த வயசுல இப்படி ஒரு ஆசையா? இது ஏண்டி என்கிட்ட முன்னாடி சொல்லல? ஆமா, இதெல்லாம் வெளியே சொல்ற விஷயமா? ஆமா, இந்த மாதிரி பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் இந்த கிழவனுங்களாம் இப்படி பண்றானுங்க. ஆமா, ஏண்டி இந்த கிழவன் ஸ்டேஷனுக்கு முன்னாடி வண்டி கட்டி நின்றுட்டு இருக்கான்? இன்னைக்கு ஊர்ல இருந்து பண்ணையார் பையன் வரான்ல, அவனை கூட்டிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கான். பண்ணையார் வீட்டு காசும் சோறும் தாண்டி இந்த கிழவனை இப்படி பண்ணுது. இந்த கிழவனை இந்த வேலையை விட்டு தூக்கிட்டா எப்படிடி? அடியே சிட்டுங்களா, வாங்கடி வாங்க. கண்ணு, உன்னை பார்க்கும் போதெல்லாம் தாத்தா தரையிலே நிக்க முடியலையே. என்ன விஷயம், என்ன சரி? நீ ஒண்ணு நேரம் காலம் தெரியாம உன் வீட்டுக்காரமா ராக்காய் பாட்டில அத பக்கத்து வீட்டு பஞ்சாச்சரம் கழுவன் கையை பிடிச்சி எடுத்துட்டான்னு ஊர்ல ஒரே ரகல. என்ன கைய பிடிச்சி எடுத்துட்டானா? அந்த கபோதி பைய பஞ்சாச்சரம் ரொம்ப நாளா என் பொஞ்சாதி ராக்காய் மேல கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு கைய பிடிச்சி எடுத்துட்டானா? அவன ஒரு கை பார்த்து வர்றான். தள்ளுகடி. தாத்தா, என்ன வண்டி எப்படி அம்போன்னு விட்டுட்டு போற? பண்ணையார் வீட்டு பையன் வந்தா? அட, பண்ணையார் பையனாவது கிண்ணையார் பையனாவது என் வீட பத்திக்கிட்டு எறியும் போது ஊரா விட்டு வலைக்கு தண்ணியா ஊத்த முடியும்? தள்ளுகடி. ரெண்டுல ஒண்ணு பார்த்து வரேன். ஓ, இவன் தான் பண்ணையார் பையனா? வரட்டும். வாங்க 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 வாங்க. பயப்படாதீங்க, நாங்கெல்லாம் அந்த கிராமத்து பொண்ணுங்க தான். இல்ல, எங்க வண்டி நிக்குது, ஆள் யாரையும் காணுமே. அத ஏன் கேக்குறீங்க? வழியில போன ஒருத்தன் வண்டியில இருந்த கிழவனை பார்த்து சரக்கடிக்க வரியா அப்படின்னு கேட்டான். உடனே கிழவன் பின்னாடியே போயிட்டான். ஆட பாவி, இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ஏ, நான் இல்ல இல்ல நாங்கெல்லாம் இல்ல. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? நீங்க பட்டணத்துல படிச்சவர் தானே? யா, உங்களுக்கு காரோட்ட தெரியுமா? தெரியுமே. அது போதும், நீங்க தாராளமா மாட்ட வேண்டிய கடவுளே, முதல்ல மாட்ட தொடறேன். நீதான்ப்பா காப்பாத்தணும். ஓய் ஓய் உனக்காக மச்சனே, உனக்காக இந்த தொடப்ப கட்டையை கையில் எடுத்தது உனக்காக. அங்கிள், நான் இந்த ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரேன். நானும் வர கேட்டேன். நீங்க வரக்கூடாது. நீங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு வெளியில துணி எல்லாம் காயுது, அதை எடுத்து மடிச்சு வச்சுட்டு அப்புறமா சமையல கவனிங்க. நீங்க சாப்பிடக்கூடாது, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். டேய் ராஜாவன், அதெல்லாம் ஒண்ணு நான் நினைக்கலடா. குற்றம் புரிந்து விட்டேன். வாழ்க்கையில் ஒன்றை கண்ணு அடுத்த தடவை இந்த வீட்டு பக்கம் வந்த சோனிய கரைச்சு ஊத்திடுவேன். இல்லை, நீ வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் என் நிலைமைய பாத்தியாப்பா? என்னது, நம்ம மச்சிஞ்சு பின்னால இந்த 3 திருட்டு பசங்களும் வரானுங்க. ஏதோ கதை கந்தல். ஒளிஞ்சிருந்து பாப்போம். ஆமா, நீங்க 3 பேரும் தாலி எடுத்துட்டு ஏன் பின்னாடியே அலையறீங்க? நீங்க அழகா இருக்கீங்க, அதனாலதான். உங்க பார்வை இருக்க. உங்க புன் சிரிப்பு எங்களை மயக்கிடுச்சு.
அதனால தான் தாலியோட அலைஞ்சுகிட்டு இருக்கோம். எங்க 3 பேர்ல உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடும். கூட்டிட்டு போயிடுவீங்களா? அடி பாவி, உன்னை எவ்வளவு நல்ல பண்ணி நினைச்ச, ஊர் போய் அத்தனை பேருக்கு வள விரிச்சிருக்கியே. ஏண்டி இருளாய் மாதிரி ஒரு அக்காளுக்கு இப்படி ஒரு தங்கச்சியா? நாயே வெளியே போடி. நான் ஏன் போனோம்? இது என் புருஷ வீடு, நான் இங்கதான் இருப்பேன். என்னடி சொன்ன? யோ, உன் பொண்டாட்டி இருளாயி தானா? என்னது இருளாயா? நீ வெறுத்து ஒதுக்குன இருளாயி நான் தான்யா. உன்னை திருத்துறதுக்காக தான் இப்படி ஒரு வேஷம் போட்டேன். ஏயா, நான் குனிஞ்ச தலை நிமிராம குத்து விளக்காட்டம் வீட்டுல இருந்தப்போ எவனாவது என்னை ஏறு எடுத்து பார்த்தானா? ஆனா இப்ப இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு 10 பேரை பார்த்து சிரிச்ச உடனே அவன் என்ன கையில தாலியோட வந்துட்டான். இப்பவாது புரிஞ்சுதாயா குடும்ப பெண்ணோட அருமை? புரிஞ்சுக்கிட்டோம்பா. பொண்டாட்டி அழகானவளா, கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எல்லாம் இருக்க கூடாதுமா. குணத்துல நல்லவளா, குடும்பத்துக்கு ஏத்தவளா இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் தாயே. போய் அவன் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்துங்க. சரிங்க. டேய் நாய்ங்களா, அப்புறம் ஏன்டா இங்கே நிக்கிறீங்க? அதே தாலிய லைசன்ஸ் மாதிரி உங்க கழுத்துல கட்டிக்கிட்டு வெளியே போகலாம். எங்களுக்கு என்னத்துக்கு? நீயே உன் பொண்டாட்டிக்கு இன்னொரு தடவை கட்டு. தாயே, நம்ம 2 பேரும் இன்னில இருந்து தான் உண்மையான வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம்மா. அதுக்காக இந்த தாலியை உனக்கு நான் மறுபடியும் கட்டுறேம்மா. அங்கிள், நோ, என் கண்ணு இருளாய். எம்மா, அந்த 1.5 கண்ணை ஜன்னல்ல போய் எட்டி பார்த்தாலும் பாப்பா. நம்ம கதவு ஜன்னலை தாண்டிட்டு கட்டில உட்காந்துக்கிட்டு பேசுவோம்.